இதை கன்சிடர் பண்றாங்களா ஒரு பார்கெனிங் சிப்பா மட்டும் பயன்படுத்துதா காங்கிரஸ்? ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கனிமொழி ராகுல் காந்தி மீட்டிங்கோட முடிஞ்சிச்சா? ஓவர், செட்டில்டு. நாளைக்கும் நாளைக்கும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். என்ன அனௌன்ஸ்மெண்ட்? காங்கிரஸ் திமுக சீட்டு உடன்படிக்கையே வந்துடும். இல்லை எஸ்.ஏ. சந்திரசேகரே கூப்பிட்டுருக்கிறாரு. எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்க அப்போ விஜயே எஸ்.ஏ. சந்திரசேகர் சொல்கிறத கேட்க மாட்டேன்ட்டு அப்போ யாருக்கு நமக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அது தெரியாத பேசக்கூடாதுனாலும் ஓப்பனாக பேசி தான் ஆகணும் சில விஷயத்த. ரைட், இட்ஸ் அ டீல் டன். சார் சொன்ன விஷயத்தில் வந்து நான் ஒரு 2-3 விஷயத்தில் மாறுபடுறேன். ஓகேவா? பாலிடிக்ஸில் டெஸ்பிரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெஸ்பரேட்டா இல்லைனா பொலிட்டிஷியனாகவே இருக்க முடியாது. சாரி சார், நான் நிறைய விஷயத்தில் டெஸ்பரேஷன் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு முக்கியமான அறிவிப்பை கூட்டணி சார்ந்து வெளியிடறதுக்கு காங்கிரஸுடைய துணைத் தலைவர் திரு இதயத்துல்லா அவர்கள் வந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வர. நான் என்ன சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டீங்க? டீல் டன்னுட்டேனே. அப்படியா? திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிடுச்சு. பிட்வீன் 30 to 35 சீட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு ராஜ்யசபா சீட் கொடுப்பாங்க. 30-35 சீட் அவங்களுக்கு கிடைக்கும். 30-35 சார், 30-35 சீட் அவங்களுக்கு கொடுப்பாங்க. டீல் டன். எதுக்குன்னு தெரியல. பாருங்க, மக்கள் நீதி மையமாகட்டும், எந்த புது பார்ட்டி வந்தாலும் காங்கிரஸ் அவங்களோட போயிடும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது வழக்கமாக போச்சு. ரைட், ஏன் காங்கிரஸ் வந்து இவ்வளோ டெஸ்டட் ஜெயிச்ச ஒரு அலையன்ஸ்லேருந்து வெளில வரணும்? இஸ் தேர் எனி ரீசன்? பெரிய ரீசன் ஏதாவது சொல்லுங்கள். ஒன்றுமே கிடையாது. அவருக்கு மு.க. ஸ்டாலின் வந்து ஏதாவது இடத்துல கலைஞராவது சில இடத்துல காங்கிரஸை விட்டு கொடுத்தார். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்கள் எங்கேயுமே விட்டு கொடுக்கல. இணையதுள்ள அண்ணனே வந்து ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் சொல்ல யோசிச்சும் போது அவரே கூப்பிட்டு இவர் தான் பிரைம் மினிஸ்டர் சொன்னவர். ஏன் விட்டு தரணும்? இந்த ட்ராமா எதுக்குன்னா, அந்த 5 சீட்லேருந்து 10 சீட் ஏதாவது எக்ஸ்ட்ரா வாங்குறதுக்காக பண்ண ட்ராமா இது. ராகுல் காந்தி எல்லாம் சேர்ந்து கொடுப்பாங்களா? இப்போ திரு ஷோடங்கர் சொல்லும் போது எங்களை கூப்பிடவே இல்லை அப்படிங்கிறார். ஸோ டிஎம்கே அந்த அளவுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்குமா? எக்ஸ்ட்ராவா அது போன முறையை விட கூடுதலாக சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கும். ஒரு விஷயம் பார்க்கும்போது என்னன்னா, இந்த கூட்டணியோட நியூக்ளியராக இருக்கிறது காங்கிரஸ். என்ன இதுன்னா, அந்த 12% மைனாரிட்டி ஓட்ஸை கன்சால்டேட் பண்ணுறதுக்கு ஒரு காங்கிரஸ் ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்கு. காங்கிரஸ் உள்ள இருந்தால் தான் திருமாவளவன் விசிகாவுக்கு ஒரு பவர் வருது, மற்ற கட்சிகளுக்கு பவர் வருது. ரைட், இப்போ அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும் பொழுது ஏன் காங்கிரஸ் திமுக பிரிய வேண்டும்? ஓகே, அதற்கான வாய்ப்பே கிடையாது. இதயத்துல்லா சார், மத்தியானம் சொன்னீங்க ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறேன் அப்படின்னு ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில். என்ன அறிவிப்பு? அதை வெளியிடுங்க, நாடு காத்து கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக நான் தொடர்ந்து சொல்லி வந்த ஒன்றுதான், பலர் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விலகி விடும், தாவேக்காவில் போகும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வேற யாரும் சொல்லலை. சிலர் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி காங்கிரஸை சாடுறதுக்காக வேண்டி இதை மாதிரி சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அது திமுகவுக்கும் சிரமம் கொடுக்கும், காங்கிரஸுக்கும் சிரமம் கொடுக்குன்னு அவங்களுக்கு தெரியல. அந்த உண்மை, நான் தொடர்ந்து சொன்ன உண்மை, காங்கிரஸ் திமுக கூட்டணி பாறை போன்று இருக்கிறது, இரும்பு எக்கு போன்று இருக்கிறதுன்னு சொன்னேன். அது தொடர்கிறது. புதுசா வெளியே போயிட்டுலாம் உள்ள வரல. நாங்க ஏற்கனவே 2 முறை போய் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை, திமுகவுடைய தலைவரை, எங்களுடைய அணி 5 பேர் போய் பார்த்தாங்க. அகில இந்திய செயலாளர்கள் 3 பேர், 2 பேர் தமிழ்நாட்டு தலைவர் செல்வ பெருந்தகை, அன்று சிஎல்பி லீடர் ராஜேஷ், 5 பேரும் 2 முறை போய் பார்த்தாங்க. அவங்க வந்து பார்க்க வேண்டிய நிலை இருந்தது. அது இன்னைக்கு அது நடந்திருக்கு. இல்ல, ஏன் புலம்பினாரு உங்க ஷோடங்கர்? நாங்க காத்திருக்கோம், டிசம்பர்லயே முடிக்கணும்னு நினைச்சோம், இன்னும் முடியல, கூப்பிடல, வைக்கலன்னு ஏன் புலம்புறாரு? நீங்க ரொம்ப ஜாஸ்தியா பேசிட்டீங்கன்னு கொஞ்சம் டிஎம்கே உங்களுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருச்சோ நடுவுல? உங்க ஆட்கள் சொல்றேன், நீங்க பேசல. அதைத்தான் இவ்வளவு நேரம் நான் சொன்னேன். திரு கிரீஷ் ஷோடங்கர் உட்பட 5 பேர் 2 முறை திமுக தலைமையை கடந்த 2 மாசமாக பார்த்திருக்கிறார்கள். ஒரு 10 நாளைக்கு முன்ன, அதுக்கு முன்ன 1 மாசத்துக்கு 1.5 மாசத்துக்கு முன்ன. இப்ப இன்னொரு புறத்துல திமுக தலைமை வந்து எங்க அகில இந்திய தலைமையிட்ட பேசணும். அவங்க தேர்தல் நெருக்கத்தில் பேசுறோம்னு சொன்னாங்க. அதுவும் நியாயமானது. முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னது அதுபடி இன்னைக்கு பயிற்சிக்கிற மாதிரி இல்ல அவங்கள சீன்ற மாதிரி பேச, அதிகாரத்துல அதத்தா இதை கொண்ட அப்படின்னு கேட்க, அதனால கொஞ்சம் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துச்சோ திமுக நடுவில் உங்களுக்கு? அதாவது எதுவும் தவறானது. 2 புறமும் சிலர் பேசிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா, சிலர் காமராஜரை பத்தி பேசினார்கள், சிலர் காங்கிரஸை பத்தி தவறாக திமுகவுடைய முன்னணி தலைவர்கள் பேசினார்கள். அதே மாதிரி இந்த பக்கத்தில் 2 பேர் எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுங்க,
எங்களுக்கு கூடுதல் சீட்டு கொடுங்கன்னாங்க. ஆனா இது முக்கியமல்ல. முடிவெடுக்கிற இடத்துல இருப்பது யார் சொன்னா தமிழக முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள். அவரு சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுப்பார் என்று எங்க அகில இந்திய தலைமைக்கு தெரியும். அதற்கு இடையில அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிலர் பேசினார்கள். ஆனா அதை ஒரு பெரிதுபடுத்தி நாங்க விஜயோடன் செல்லுகிறோம், நாங்க ஏற்கனவே கமலஹாசனுடன் செல்லுகிறோம் சொல்லவும் இல்லை. அன்னைக்கு அதே சில ஊடகங்கள் இருக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர் போர்வையில் இருப்பவர்கள் தான் கமலஹாசனுடன் போவார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன? 25 இடங்கள் கொடுத்தாலும் இந்த கூட்டணி வலிமையான ஒரு கூட்டணியாக இருக்கிறது. இந்த கூட்டணி எப்படி வெல்ல வேண்டும்? பாஜகவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி அகற்ற வேண்டும், அகற்ற வேண்டும் என்பதற்காக கமலஹாசனை காட்டி இங்க பேரம் பேசுனீங்க, விஜய் காட்டி நீங்க பேரம் பேசுறீங்கிற ஒரு பார்வை இருக்கு. அதை நீங்க வந்து மறுப்பீங்க, மறுத்துதான் ஆகணும். பட் அதுல ஒரு அயோட்டா ஆஃப் ட்ரூத் இல்லாமையா இருக்கு. இங்க மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா ஃபுல்லா அது பிராக்டிஸா வச்சிருக்காங்க. வாய் உள்ளவர்கள் பேச முடியும், வாய் உள்ளவர்கள் எதையும் பேசலாம், யாரையும் தடுக்க முடியாது. எங்களை பொறுத்தவரை ஒரு நான் ஆரம்பத்தில் சொல்றேன், திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் சகோதரத்துவ உணவோடு இருக்கிறாங்க. நடு சாலையில தாண்டி மீடியனை தாண்டி போய் ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்து என் சகோதரர் கொடுத்தாரு. நீங்க வந்து நீங்க எல்லாம் சரியா இருக்குன்னு காட்ட முயற்சி செய்வீங்க. அது உங்க பொசிஷன்ல தான் காட்டணும். ஒரு கூட்டணி தர்மத்துக்கு உகந்ததா நடந்துகிட்டீங்களா? ஒரு பக்கம் திமுகவோட கூட்டணி இருந்துட்டு திமுக அரசியல் எதிரின்னு சொல்ற விஜயோட அளவலாவது, அது வந்து அவர் செஞ்சார் இவர் செஞ்சார்ன்றதை தாண்டி ராகுல் காந்தியே செஞ்சிருக்கிறார். அவங்க அவருக்கு முதல்ல குரல் கொடுப்பது, அவங்களுக்காக பேசுவது, பரிந்து பேசுவது, இதெல்லாம் கூட்டணி தர்மத்துக்கு உகந்த செயலாம். நீங்க தவறா புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றாக புரிஞ்சுக்குங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலும் சமூக நீதிக்கு எதிராக ஜனநாயக விரோதமாக பாஜக செய்யும் போது அகில இந்திய அளவிலே பாஜகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் காங்கிரசுக்கு உண்டு. அவர்கள் ஜனநாயகத்தை மீறி ஜனநாயகங்கிற படத்துக்கு எதிராக வேண்டுமென்றே தவறு செய்தார்கள். திமுக தான் செஞ்சதுன்னு சொல்ற விஜய் போன் பண்ணி பேசுறது கூட்டணி தர்மமா? நான் இப்பவும் சொல்றேன், திமுகவுக்கு என்னைக்கு நாங்க எல்லா வகையிலும் ஆதரவா தான் இருக்கோம். கரூர் சம்பவத்திலேயே என்ன உண்மைன்னு அறியணும். திமுக வேற, காங்கிரஸ் வேற. காங்கிரஸ் என்பது ஒரு அகில இந்திய கட்சி, எல்லா விஷயங்களையும் ஆய்ந்து அறிந்துதான் செய்யணும். அதே நேரத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் அடுத்த நாளே கரூர்ல இருந்தார். உங்களுக்கு தெரியாதுல, விஜய் போகல, பாஜக தலைவர்கள் போகல. அதை பார்த்துட்டு பாஜக தலைவர்கள் ஓடோடி வந்தார்கள். நான் எது கேட்கிறேன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், 2வது நாள் காலையிலே திரு KC வேணுகோபால் மருத்துவமனைக்கு சென்றார். நான் அறுதிட்டு சொல்றேன். அப்ப சார், அந்த மக்களோட நிக்கிறது பிரச்சனை இல்ல சார், அந்த மக்களோட நிக்கிறது பிரச்சனை இல்ல. திமுக தான் செஞ்சதுன்னு சொல்லக்கூடிய திமுகவா அந்த இன்சிடென்ட்டுக்கு ப்ளேம் பண்ணக்கூடிய விஜயோட அளவலாக உங்களுக்கு என்ன வேலை? அதை விட்டுருவோம். SAC திரு விஜயோடைய தந்தையார் இன்னைக்கு உங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார், அதுக்கு உங்க பதில் என்ன? திரும்பவும் நீங்க ஒரு தவறு சொல்றீங்க. அவர் திமுகவை எதுக்கல, காவல்துறை தவறு செய்தது அப்படின்னு அவர் சொன்னாரு. அது திமுகங்கிறது எதிர்கட்சி. கேளுங்க, அவருக்கு எதிர்கட்சி வந்து திமுக, அவர் சொல்லலாம். எங்களை பொறுத்தவரை அந்த இடத்தில் இருந்த 41 பேர் அது படுகொலை செய்யப்பட்ட மாதிரி செய்யப்பட்டார்கள். அந்த இடத்துக்கு நாங்க உடனே போய் ஆகணும். காங்கிரஸ் அதுக்கு காரணம் யாரு? கூட்டத்தை ஓடியது யாரு? இல்ல, படுகொலை மாதிரி யாரால செய்யப்பட்டாங்க? நீங்க அதுதான் அந்த காரணம் யாரு? முதல் காரணம் யாரு? கூட்டத்தை கூட்டியவர், கூட்டத்துக்கு வந்தவர், தாமதமாக வந்தவர், காவல்துறை. அவருக்கே போன் பண்ணி பேசுறீங்க. திரும்ப சொல்றேன், மக்களை இப்ப திரும்பவும் உங்களுக்கு சொல்றேன், மருத்துவமனைக்கு சென்று பார்த்தோம்னு தான் நான் சொன்னேன். அத கூட பொதுவா விளங்காத ஒரு சூழ்நிலை இல்ல சார். மருத்துவமனைக்கு போய் பார்க்கிறது பிரச்சனை இல்லையே, இப்ப பிரச்சனை போன் பண்ணி பேசினது தானே. போன்ல உங்க கூட்டணி தலைவருடைய எதிரியோட அளவலா உங்களுக்கு என்ன வேலை? இந்த தவறை ஏன் செய்தீர்கள் நான் கேக்குறோம். நாங்க ராகுல் காந்தி பேசுறது, ராகுல் காந்தி போன் பண்ணி விஜய் கிட்ட ஏங்க தாமதமா போனீங்க? ஆமா. ஓஹோ, இந்த தவறுக்கு என்ன காரணம்?
இந்த தவறுக்கு என்ன காரணம் தெரியுமா? தாமதமாக வந்ததாக சொல்கிறார்களே என்றெல்லாம் கேட்டிருக்கிறார். அதனால நீங்க உங்களுக்கு தெரியாது பாருங்க, உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ராகுல் காந்தி என்ன செஞ்சிருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும். விஜய்க்கு போன் பண்ணி ஏன் தாமதமா போன, ஏன் இதுக்கு காரணமா இருந்த அப்படின்னு போன் பண்ணி திட்டி இருக்கிறாரு போனை. அது ஒரு சின்ன மத்தவங்க எல்லாம் வேற என்ன சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு திரு ராகுல் காந்தி ஒரு அகில இந்திய தலைவர். அவர் வந்து இந்த இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு விசாரிக்கிறதுல அவருக்கு உரிமை. இவ்வளவு நேரம் சீரியஸா பேசிருந்தீங்களா இதே தோழா சார்? மிரட்டிய ராகுல் மிரண்ட விஜய் டைட்டில். நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். திரு சந்திரசேகர் அவர் எனக்கு நண்பர், எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரரு. அவர் தாயார் எங்க ஊர்ல வேலை செஞ்சிருக்காங்க. அதனால நாங்க 2 பேரும் பேசியிருக்கோம். சரி. ஆனா சந்திரசேகருக்கும் தாவேகாவுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறது அடுத்த விஷயம். அவருடைய தந்தையார், அவ்வளவுதான். நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் இங்கே பேசப்பட்டது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 2 நண்பர்களும் அழகா பேசினாங்க. காங்கிரஸ் ஒரு நியூக்ளியஸ். காங்கிரஸ் இருந்தால் அங்கே சிறுபான்மை வாக்குகள் வரும். விசிகா போன்ற கட்சிகள் கூட இருக்கும். காங்கிரஸ் இருப்பது திமுக கூட்டணிக்கு மிக வலிமையானது என்பதை 2014 நாங்க 2 பேருமே பிரிஞ்சதன் விளைவு நாங்க 2 பேருமே பின்னடைவை சந்திச்சோம். அதற்கு பிறகு தமிழக முதல்வர், இன்று முதல்வராக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் 2016 இருந்து இந்த கூட்டணி வலிமையா இருக்குது. நான் இப்போ சொல்றேன், இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் 2016 இல்ல, மக்கள் நல கூட்டணியில் இருந்தாங்க. நாங்க தான் தொடர்ந்து இந்த கூட்டணியில் இருக்கோம். இது தொடரும்ங்கறீங்க. ஓகே, நன்றி. அதனால தொடருமா? நிச்சயமா தொடரும். சந்திரசேகர் அவர்களே, விஜய் நாளைக்கு போன் பண்ணி எங்க கூட்டணிக்கு வாங்கன்னு சொன்னாலும், நாங்க உங்களுக்கே ஆட்சியை தர்றோம் சொன்னாலும், 200 சீட்டை நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொன்னாலும், நிச்சயமாக எங்களோடு தவக்கோடு கூட்டணி இல்லை. ஓகே.